வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம திருநாவுக்கரசர் பாடிய தேவாரத்திலிருந்து திரு அங்கமாலை என்ற பதிகத்துக்கான பொருளை சுருக்கமா இந்த பதிவில் பார்க்க போறோம். முதலில் அங்கமாலை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ உடலில் உள்ள உறுப்புகளைத்தான் அங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உறுப்புகள் எவ்வாறு நல்ல வழியில இறைப்பணியில் ஈடுபடணும் அப்படிங்கிறத இந்த பதிகம் சொல்லக்கூடிய காரணத்தினால இந்த பதிகத்துக்கு அங்கமாலை அப்படின்னு பேர் வந்துச்சு. மாலை அப்படிங்கிறது தொடுப்பது. அப்போ உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளாக வரிசைப்படுத்திட்டு வந்து கடவுளை எப்படி வணங்கணும் அப்படிங்கிறத திருநாவுக்கரசர் இந்த பதிகத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறாரு. அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா தலையை வச்சு சொல்கிறார். சேவெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா தலைகளாலான மாலையை அணிந்தவர். அதாவது ஒவ்வொரு ஊழிக்காலத்தினுடைய முடிவிலையும், அதாவது உலகம் அழியும் இல்லையா, அந்த நேரத்தில் பிரம்மா, திருமால் இது மாதிரியானவர்களுடைய தலைகளை எல்லாம் மாலையாக போட்டுட்டு வருவாராம். அப்படியாக தலைகளாலான மாலையை அணிந்து கொண்டு மண்டையோட்டில் பிச்சை எடுக்கக்கூடிய அந்த தலைவனை தலையே நீ வணங்குவாயாக அப்படின்னு சொல்லி முதல்ல குறிப்பிடுறாரு. அதற்கு அடுத்தபடியாக கண்களை வச்சு குறிப்பிடுறாரு. பார்க்கடல்ல அந்த அமிர்தம் எடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த நஞ்சானது வெளிப்படுது. அப்போ அந்த நஞ்சை சிவபெருமான் என்ன பண்ணார் அப்படின்னா எடுத்து உண்டார். அதனால் அவருடைய கழுத்து நீல நிறம் கொண்டதாக மாறிவிட்டது. அப்படிப்பட்ட நீல நிறம் கொண்ட கழுத்தை உடையவனும் 8 தோள்களை வீசி நின்று ஆடக்கூடியவனும் ஆகிய சிவபெருமானை கண்களே நீங்கள் காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2வது பாடல்ல குறிப்பிடுறாரு. 3வது பாடல்ல செவிகளை பற்றி குறிப்பிடுறார். செவிகள்னா நமக்கு தெரியும், காதுகள். என்னுடைய தலைவனாகிய சிவபெருமான் செம்பவளம் போன்றும் தீயனை போன்றும் சிவந்த நிறம் கொண்டவர். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அவரது பண்புகளையும் செயல்களையும் காதுகளே நீங்கள் எப்போதும் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அதற்கு அடுத்தது 4வது பாடல்ல மூக்கை வச்சு குறிப்பிடுறார். சுடுகாட்டில் தங்கி இருக்கக்கூடியவன், வேதங்களினுடைய பொருளை மிகவும் கவனமாக கேட்டு உணர்ந்த பார்வதி தேவியின் கணவன். அப்படிப்பட்ட முக்கண்ணனின் பெருமைகளை போற்றி மூக்கே நீ ஒளிப்பாயாக. அந்த மூக்கை சுவாசிக்க சொல்றாங்க. அந்த பெருமாளினுடைய அந்த பெருமைகளைத்தான் நுகர வேண்டும் அப்படின்னு சொல்லி மூக்கிடத்துல சொல்றாரு நாவுக்கரசர். அதற்கடுத்து 5வதாக வாயிடத்திலே சொல்கிறார். வாயே, மத யானையினுடைய தோளினை உரித்து அதன் பசுமையான அந்த தோளினை தனது உடலில் போர்த்து கொண்டவரும், பேய்கள் வாழக்கூடிய சுடுகாட்டில் விருப்பமோடு நடனமாடுபவருமாகிய அந்த பெருமானை வாயே நீ எப்போதும் வாழ்த்துவாயாக அப்படின்னு சொல்லி 5வது பாடல்ல வாழ்த்துகிறார் திருநாவுக்கரசர். அதற்கு அடுத்தபடியாக நெஞ்சம். நெஞ்சம் அப்படிங்கிறது நம்முடைய மனம்தான். மனத்தை தான் நம்ம நெஞ்சம்னு சொல்லுவோம். மேல் நோக்கிய சிவந்த சடையை உடையவன், மேகங்கள் தவழக்கூடிய இமயமலையின் மகளாகிய பார்வதி தேவியின் கணவன். அப்படிப்பட்ட அந்த பார்வதி தேவியின் கணவனாகிய அந்த சிவபெருமானை மனமே நீ எப்பொழுதும் நினைப்பாயாக அப்படின்னு சொல்லி இந்த 6வது பாடல்ல குறிப்பிடுறாரு திருநாவுக்கரசர். அதற்கு அடுத்தபடியாக 7வது பாடல் கைகளை பற்றி குறிப்பிடுகிறார். அந்த கைகளை பற்றி குறிப்பிடும்போது எப்படி குறிப்பிடுறாருன்னு பாருங்களேன். படம் எடுக்கக்கூடிய பாம்பு, இந்த பாம்பு படம் எடுக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பாம்பை தனது இடுப்பிலே கச்சையாக அணிந்தவர். எப்படி நம்ம இடுப்பில் பெல்ட் போட்டுக்கிறோம், அந்த மாதிரி அந்த படம் எடுக்கக்கூடிய பாம்பை தனது இடுப்பில் கச்சையாக இறுக கட்டியவன் சிவபெருமான். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுடைய நறுமணம் கமலும் சிறந்த அந்த சிவபெருமானை நல்ல வாசனை வீசக்கூடிய அந்த சிறந்த மலர்களை தூவி நம்முடைய கைகளை கூப்பி தொழ வேண்டும். அப்போ படம் எடுக்கக்கூடிய பாம்பு, அதை இடுப்பில் கச்சையாக கட்டியவர் தான் இந்த சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானை எப்படி வழிபடணும் அப்படின்னா, நல்ல வாசனை வீசக்கூடிய பூக்களை நம்முடைய கைகளால் தூவி நாம் அந்த அந்த சிவபெருமானை வணங்க வேண்டும். அதுதான் கைகளுக்கான வேலை அப்படின்னு சொல்லி கைகளிடத்திலே தெரிவிக்கிறார் திருநாவுக்கரசர். அதற்கு அடுத்த பாடல் பாருங்க, 8வது பாடல். உடம்பை வச்சு சொல்றார். சிவபெருமான் உறையக்கூடிய கோயில்,
அந்த அந்த உறையக்கூடிய அந்த கோயிலை அப்படியே வலம் வரணும். அந்த உடம்பு என்ன பண்ணுமா? சுத்தி வரணுமா. அப்படி சுத்தி வந்து அந்த பூக்களை கொண்டு போய் சிவபெருமானுடைய திருமேனியில் தூவி வணங்குவதுதான் அந்த உடம்பினுடைய வேலை. அப்படி செய்யலைன்னா அந்த உடம்புனால நமக்கு எந்த ஒரு பயனுமே இல்லை அப்படிங்கிறத இந்த 8வது பாடல்ல நமக்கு தெளிவுபடுத்துறாரு திருநாவுக்கரசர். அப்போ என்ன சொல்றாரு நல்லா உள்வாங்கிக்கங்க. சிவபெருமான் உறைவார் இல்லையா கோயில், அந்த கோயிலை அப்படியே சுத்தி வந்து பூக்களால அந்த இறைவன் திருமேனி மேல அந்த பூக்களை தூவி வணங்காத இந்த உடம்புனால நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிறத இதுல தெளிவுபடுத்துறாரு. அதற்கு அடுத்தபடியாக 9வது பாடல் பாருங்களேன். கால்களை வச்சு சொல்றார். அழகான கோபுரத்தை உடைய நீலகண்டன் என்று சொல்லக்கூடிய அந்த சிவபெருமான் தங்கி இருக்கிறார் இல்லையா, அந்த இடம் வந்து கோகர்ணம் அப்படிங்கிற ஒரு இடம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த திருக்கோயிலை சுற்றி வராத கால்களால் என்ன பயன்? அப்போ நமக்கு கால்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த கால்களால் அந்த கோகர்ணம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய திருக்கோயில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த இடத்த அப்படியே சுற்றி வரணும். அப்படி சுற்றி வரலைன்னா அந்த கால்களால் எந்த ஒரு பயனுமே இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறாரு திருநாவுக்கரசர். அதற்கு அடுத்தபடியாக பாருங்களேன், நாம் அடுத்த 10வது பாடல் என்ன சொல்றார் அப்படின்னா, நாம் இறக்கக்கூடிய நிலை, அதாவது நமக்கு இறப்பு வரப்போகுது நல்லா தெரிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம இறந்து போகிறோம் அப்படின்னு வைங்களேன். அப்போ அந்த நேரத்தில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்களால் எவராலையும் உதவ முடியாது. அப்போ நமக்கு உதவாதவங்களை நாம் உறவாக கருத முடியுமா? கருதவே முடியாது. அந்த சமயத்தில் குற்றாலத்தில் தங்கியிருக்கிறான் இல்லையா கூத்தன் சிவபெருமான், அந்த அவனை நினைத்து கொள்ளுங்கள். அவனை தவிர வேறு எவரும் உதவி செய்யக்கூடியவர் இல்லை. அவரை தவிர உங்களுக்கு உறவானவர்கள் அப்படின்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். அவர் தான் உனக்கு உற்றார் உறவினர் எல்லாமே அந்த சிவபெருமான் மட்டும்தான். அவரை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறத இந்த 10வது பாடல் நமக்கு புரிய வைக்குது. அதற்கு அடுத்தபடியாக 11வது பாடல் பாருங்க. தார்காவனத்து முனிவர்கள், அவங்களுக்கும் சிவபெருமானுக்கும் பகை ஏற்படுது. அப்போ தார்காவனத்து சேர்ந்த முனிவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வேள்வி செஞ்சு அந்த வேள்வியிலிருந்து நிறைய உயிரினங்களை உருவாக்கி சிவபெருமானை அழிப்பதற்காக ஏவறாங்க. அப்போ அந்த நேரத்தில் தார்காவனத்து முனிவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு போர்க்குணம் கொண்ட ஒரு மான் கன்றை அனுப்புகிறாங்க. மான் கன்று அனுப்புகிறாங்க. அப்போது சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மான்கன்றினுடைய அந்த கோபம் கொண்டு போர்க்குணத்தோடு வரக்கூடிய அந்த மான்கன்றினுடைய கோபத்தை அப்படியே தவிர்த்து அதனை கைகளில் ஏந்தி கொண்டார். அதனால தான் கைமான் கையில் மான் வைத்திருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானின் பெருமை வாய்ந்த அந்த திருவடியை சென்று அடைந்து சிவகணத்தில் ஒருவராக நானும் கருதப்படக்கூடிய நிலையை அடைந்து நான் வந்து ஒரு கர்வத்தோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் இந்த 11வது பாடலில் குறிப்பிடுறார். அதாவது அந்த தார்காவனத்து முனிவர்கள் மான் கன்றை ஏவுகிறார்கள் சிவனை அழிப்பதற்காக. அது கோபத்தோடு வருது. சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, அதனுடைய கோபத்தை அந்த தணித்து தன்னுடைய கையில் ஏந்திக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுடைய திருவடியை போய் அடைஞ்சு சிவனுடைய கணங்கள் இருப்பாங்களே சிவகணங்கள்னு, அவங்களுடைய கூட்டத்தில் ஒருவராக நானும் மாறி ஒரு இருமாப்பு அடைவேன். ஒரு கர்வம், எனக்கு கிடைச்ச இந்த பாக்கியம் இந்த உலகத்தில் யாருக்கு கிடைச்சது, நான் சிவகணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெருமையோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அதற்கு அடுத்தபடியாக 12வது பாடல் பாருங்க. திருமாலும் நான்முகனும் தேடியும் காண முடியாத திருவடியுடையவன் சிவபெருமான். ஒரு சமயம் திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் இடையில ஒரு பிரச்சனை ஏற்படுது. தங்களில் யார் உயர்ந்தவர் அப்படின்னு. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, விஸ்வரூபம் எடுக்கிறார். அப்போ ஒரு யாரோ ஒருத்தர் சிவனுடைய தலையை பார்க்கணும், இல்லைன்னா சிவனுடைய திருவடியை பார்க்கணும். அப்போ 2 பேருமே, ஒருத்தர் அன்னப்பறவையாக மாறி போகிறாரு, ஒருத்தர் பன்றி வடிவம் எடுத்து போகிறாரு. அப்போ யாருனாலையும் அந்த சிவனுடைய திருவடியை பார்க்க முடியவில்லை, சிவனுடைய தலைமுடியும் பார்க்க முடியவில்லை. ஆக அந்த திருமாலும் நான்முகனாகிய பிரம்மாவும் தேடியும் காண முடியாத அந்த இறைவனை எல்லாம் தேடினாங்க. ஆனால் அவன் என் நெஞ்சுக்குள்ளே இருக்கின்றான் அப்படிங்கிறத நான் இப்பொழுது அறிந்து கொண்டேன். அப்போ அவங்களால கூட பார்க்க முடியல, ஆனால் அதாவது திருமாலாலையும் நான்முகனாலையும் பார்க்க முடியாத அந்த சிவன் என்னுடைய நெஞ்சத்தினுள்ளே இருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறத இந்த பாடலில் குறிப்பிடுறாரு. மிக்க நன்றி.
மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.